நேற்று அசெம்பிளியில் டிவிகே அவங்க வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க கவர்னர். அது வந்து அதை பற்றி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபார்மர் டெப்யூட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து என்ன கொஸ்டின்ஸ் எழுப்பியிருக்காரு. இந்த டிவிகே கவர்மெண்ட்டோட இந்த லாங்குவிட்டி பற்றி கேட்டிருக்காரு. எப்படி வந்து அவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காரு. அவங்க இது வந்து ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் போல் பொலிட்டிக்கல் ரீஅலைன்மெண்ட்ஸு அப்புறம் சப்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்னு டவுட்ஸை வந்து எழுப்பியிருக்கு பப்ளிக்கிட்ட. அப்படி அதுவும் அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி அந்த கட்சியை பற்றி அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. டிஎம்கே அதோட லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரும்பியும் அதே சொல்லியிருக்காரு. அந்த டிவிகே வந்து மெஜாரிட்டி அது வந்து செக்யூர் பண்ணலை, அவங்களுடைய ஓனாக பண்ணலை, அவங்க வந்து டிபெண்ட் ஆகியிருந்திருக்காங்க மற்ற பார்ட்டிஸ்லேருந்து. அப்புறம் எம்எல்ஏஸ் அவங்க வந்து அவங்களுக்கு எதிராக கண்டெஸ்ட் பண்ண அவங்களுடைய அந்த இதுலேருந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணவங்களையும் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அலிகேஷனை வச்சுருக்காரு. பீப்புள் வந்து இந்த கவர்மெண்ட் எவ்வளோ நாள் நீட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. இந்த பொலிட்டிக்கல் ட்ராமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் தி எலெக்ஷன் வந்து ரொம்ப அன்ஃபோல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து ரூலிங் பார்ட்டி பற்றி சொல்லும்போது கேம்பெயினில் வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சு வரும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ரீடிங் நடந்தது அப்படின்னு வந்து ஏஎம்எம்கே ஜெனரல் செக்ரட்டரி டிடிவி தினகரன் சொன்னார்ல, அதை பற்றியும் அவர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. வந்து அசெம்பிளியில் டைரெக்டாகவே வந்து கேட்டிருக்காரு. நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கீங்க, பட் ஆனால் இப்போ என்ன இது வந்து சேஞ்சு கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து அவர் வந்து சுட்டி காமிச்சு பேசியிருக்காரு. ரூலிங் பார்ட்டியோட அந்த மேண்டேட் பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1.72 crore ஓட்டர்ஸ் வந்து அவருக்கு டிவிகேக்கு வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 3.2 crore பீப்புள் வந்து அவருக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்திருக்காங்க. அதாவது ரூலிங் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்காங்க. நியர்லி 65% ஆஃப் பீப்புள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டியோட கவர்மெண்ட்டை அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போ என்ன புதுசாக சொல்லியிருக்காருன்னா, ஓட் பண்ணவங்க எல்லாருமே அதாவது ரூலிங் பார்ட்டிக்கு ஓட் பண்ணவங்க எல்லாருமே ஸ்லோவாக வந்து கான்ஃபிடென்ஸை வந்து இழந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அதாவது ரூலிங் பார்ட்டி வந்து ஸ்ட்ரென்த் அசெம்பிளியில் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க வந்து அந்த பார்ட்டி அவுட் சைட் சப்போர்ட்டை வந்து ரிலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அதை கிராஸ் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டியை. அதை தான் அவர் திரும்பி மென்ஷன் பண்ணிகிட்ருக்காரு அதை பற்றி. பீப்புள் வந்து க்ளீன் கவர்னன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வந்து பொலிட்டிக்கல் பார்கெனிங் தான் வந்து அங்கே விட்னஸ் செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு, அர்ஜ் பண்ணியிருக்காரு. நியூ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணாதீங்க, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் ரெஜீமில் வந்து லான்ச் பண்ணதை அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது பொலிட்டிக்கல் கேம் வந்து இங்கே வெல்ஃபேர் ஸ்கீமோட பண்ணாதீங்க அப்படிங்கிறத வந்து அங்கே சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காருன்னா, மகளிர் உரிமை திட்டம், அப்புறம் அந்த புதுமை பெண் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அந்த இதெல்லாம் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இப்போ இவங்க இதெல்லாம் வந்து சொல்லாட்டியும் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டில் இருந்தது, அதெல்லாம் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ப்ரீவியஸ் கவர்மெண்ட் வந்து அதாவது ஏற்கனவே வந்து இருந்தவங்க நம்பர் 1 ஸ்டேட்டாக வந்து எக்கனாமிக்கல் அந்த இதில் வந்து க்ரோத்தில் வந்து ஃபஸ்ட்டாக வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இது சொல்கிறாருன்னா, அட்டாக் பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீலில் வந்து கவர்மெண்ட்டை இதில் ரன் பண்ணாதீங்க, ரியல் கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு, சாடி பேசியிருக்காரு. சிஎம் எம்கே ஸ்டாலின் வெட்னஸ்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இருக்கிற ரூலிங் பார்ட்டி தமிழக வெற்றி கழகம் வந்து டர்ட்டி பாலிட்டிக்ஸை வந்து இன்டல்ஜ் பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த ஸ்பிளிட்டான ஏஐஏடிஎம்கே அந்த லெஜிஸ்லேட்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட சப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு ட்ரஸ்ட் ஓட் வந்து அந்த இதுக்கு வந்து சப்போர்ட்டாக எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவருமே அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு. வந்து க்ளீன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்களோ, அவங்க வந்து டர்ட்டி பாலிட்டிக்ஸ் தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்சிஎம் சொல்லியிருக்காரு.
வந்து அவங்களுடைய ஏற்கனவே இருந்த அந்த சின்ன சின்ன கட்சிகள், அப்புறம் வந்து அந்த எம்எல்ஏஸ், அந்த ஏஐஏடிஎம்கேவோட அவங்க ஒரு சிலர்லாம் வந்து இந்த டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல, அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐஏடிஎம்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க இவங்க டிவிகே, இந்த ஏஐஏடிஎம்கே அந்த அவங்கள அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. மெம்பர்ஸை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து இவங்கள அப்ஸ்டக்கல் எதுவும் பண்ண மாட்டோம், வந்து எந்த ஒரு இதுவும் தடங்களும் பண்ண மாட்டோம் ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு, அந்த கவர்மெண்ட்டை வந்து பண்ணுறதுக்கு கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்கள சொல்லியிருக்காங்க. பட் அட்டாக்கும் வந்து சைமல்டேனியஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அவர் எக்ஸ்சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க கூட இருந்த அந்த அலியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணது வந்து டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது பிரசிடென்ட் ரூல் தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு தன்னோட வருஷனை. பிட்ரே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி டிவிகே வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி நீங்கள் ஸ்டார்டிங் அந்த இதுவே வந்து இப்படி இருந்ததுன்னா எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இதுதான் க்ளீன் ஃபோர்ஸா அப்படிங்கிற மாதிரி வந்து எம்எல்ஏஸை வந்து அதர் பார்ட்டிஸ் வந்து போச் பண்ணுறது தான் இந்த க்ளீன் ஃபோர்ஸா அப்படிங்கிற மாதிரி வந்து அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்காரு அவர். சிஎம் விஜய் வந்து ஆஸ்ட்ராலஜரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாருன்னு நியூஸ் வந்திருந்ததில்ல, அது வந்து இப்போது அதை ரிவோக் பண்ணியிருக்காரு, திரும்ப வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து திரும்ப பெற்றிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த பேக்லாஷ்க்கு அப்புறம் ஆஸ்ட்ராலஜர் ரத்தன் பண்டிட் அப்படிங்கிறவர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட நிறைய செவரல் பொலிட்டிஷியன்ஸ் பற்றி ரைஸ் அண்ட் ஃபால் பற்றி அப்படிங்கிறதையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது அந்த ரீவொகேஷன் அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து ரீகன்சிடர் பண்ணுற அப்பாயின்மெண்ட் அந்த இதை பற்றி அந்த அட்ரஸ் அந்த அசம்பிளியில் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது. டிஎம்கே அப்புறம் மற்ற பார்ட்டி அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்யூஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வந்து அந்த ப்ரமோட் பண்ணுறது சூப்பர்செஷன் அந்த இதை வந்து ஆஸ்ட்ராலஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இதில் வந்து இந்த விசிகே எம்எல்ஏ வன்னி அரசு அப்படிங்கிறவர் வந்து அர்ஜ் பண்ணியிருக்கார் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து அந்த லெஜிஸ்லேட்டர் அந்த இதை வந்து கர்ப் பண்ணணும், எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறத அந்த சூப்பர்செஷன் அந்த ப்ராக்டிசஸை அப்படி அதன் மூலியமாக வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது வந்து தடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் அங்கே சொல்லியிருக்காரு. விசிகே சீஃபு திருமா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் இதை அந்த இவரை பற்றி ஆஸ்ட்ராலஜர் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு டிவிகே பர்சனாக ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அங்கே. டிஎம்டிகேவோட ஜென்ரல் செக்ரட்டரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த அஸ்ட்ராலஜர் பற்றி சொல்லும்போது அவர் வந்து சிஎம்மோட வந்து ராஜகுருவாக இருந்தால் அது வந்து பர்சனலாக தான் இருக்கணும், இந்த அசம்பிளி இதிலலாம் இதை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அகைன்ஸ்டாக பேசியிருக்காங்க. காங்கிரஸ் எம்பி கார்த்தி பி சிதம்பரம் அப்படிங்கிற எக்ஸில் வந்து அதை பற்றி கம்பேரிசன் பற்றி சொல்லும்போது அப்பாயின்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரோமன் எம்பரரும் இந்த மாதிரி வந்து ஹார்ஸோட அந்த இதை வந்து கன்சல்ட் அந்த இது வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அவர் சேர்ந்த அட்வொகேட் ஆர் ரத்தி அப்படிங்கிறவங்க வந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க பெட்டிஷன் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அந்த லீகல் பேசிஸ் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான லீகல் பேசிஸ் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இவ்வளோ நிகழ்வுகள் நடந்திருக்கு, இதெல்லாமே வந்து அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இதுக்கு வந்து சிஎம்மோட ரிப்ளை என்ன ஏது இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அடுத்த இதில் வந்து பார்ப்போம். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் channel and click the all option and press the bell icon. Thank you.